2026க்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சு அதுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 110 இடங்களுக்கு மேலாக அதுதான் முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதிர்க்கட்சியாக போட்டியிடக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இதெல்லாமே குறைவான தொகுதிகளை தான் வெற்றி பெற்றிருக்கான். திமுக வந்து 50 தொகுதிகளிலையும் அதிமுக வந்து 70 தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலெக்ஷன் வரைக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட பேச்சுகள் மக்களிடையே பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. ஆனா மறைமுகமான தேர்தல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா திமுகவே 3வது இடத்துல தான் இருக்கு, திமுகவுக்கும் முன்னிலையில அதிமுக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் இருந்துட்டு இருக்கு. விஜய் தான் வெற்றி வாய்ப்பை பெற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜயோடைய குடும்பத்தார் வந்து அவங்க மகிழ்ச்சியா இந்த தருணங்களை வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா பகிர்ந்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் வந்து விஜயோட மனைவியான சங்கீதா அவர்கள் தங்களுடைய மனநிலையை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தங்களுடைய 27 வருட திருமண வாழ்க்கையில் ஒரு இன்பமான தம்பதிகளாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால இது இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. அது வந்து சங்கீதா தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜய் வந்து ஒரு திருமணம் மீறின ஒரு உறவுல வந்து ஒரு நடிகையோட இருக்கிறாரு, அதனால நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்காக நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையிலேயே இந்த இஷ்யூ வந்து அதிகமாக பரவும் போது தாவேக்காவுடைய தோல்விக்கு இது கூட காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பேச்சுக்கள் வந்து அப்போதைக்கு எழுதிட்டு இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு இப்போ தாவேக்கா தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் அமையுது. இது குறித்து சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தாவேக்கா நிர்வாகியாக தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய முதலமைச்சராக விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கண்டிப்பா வின் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு தலைவராக அவர் மக்களுக்கு சேவை செய்வார் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா தனது கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதுக்கு இடையில வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய் தான் வின் பண்ண போறாரு, அவர் தான் தலைவராக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தில் தங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதிகளில் 117 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று விஜய் தான் வெற்றி வாய்ப்பை பெற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிக எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே வருது. இது வந்துட்டு 117 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவாரா, இல்லை தொங்கு சட்டமன்றம் விழுந்துருமா, இல்லை வேற கட்சியோட கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு. எது எப்படியோ கண்டிப்பாக தாவேக்கா தலைவரான விஜய் தான் வெற்றி வாய்ப்பை பெற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து உறுதிபூர்வமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.